2 3 வணக்கம். வணக்கம். ஓகே, 2026 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை பத்தி உங்களுடைய கருத்து? ஸ்டாலின் எவ்வளவு பண்ணிருக்காரு குளத்தூர்ல. குளத்தூரையே ஒரு அழகாக்குனவர்ல, கோடிகள் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா மக்கள் வந்து திருந்தல. இதே வந்து மோடி வந்து எவ்வளவோ அநியாயம் பண்ணாரு மக்களுக்கு. கேஸ் விலையும் ட்ரெயின் விலையும் பெட்ரோல் விலையும் ஏத்தினாரு. இதே ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து நல்லதுதான் பண்ணாரு. அதிமுக திமுகவை அம்போன்னு விட்டுட்டாங்க. இதுக்கு என்ன காரணங்க? இல்ல இது என்ன காரணம்னு தெரியணும்ல, வருத்தமா தான் இருக்கு. இது என்ன காரணம்? இது வந்து மக்கள் திருந்தி வரல. என்ன திருந்தி வரல? அவங்க மக்கள் வந்து மாற்றம் வந்து ஏற்படணும் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து ஆட்சி அமைக்கணும்ல, ஆட்சி அமைக்கல. இப்ப வந்து இன்னும் 10 சட்டசபையா இருக்கு. ஆமா, இழுபறியா இருக்குது. ஐயா, நான் ஒண்ணு கேக்குறேயா, இப்ப திமுகவும் அதிமுகவும் முழுக்க நல்லது செஞ்சா எப்படிங்க அவங்க அவாய்ட் பண்ணிருப்பாங்க? அவாய்ட் பண்ணுவாங்கன்னா மக்களை வந்து இது வந்து விலைவாசியை பார்த்து மக்கள் அது யார் தப்புங்க? ஆட்சி தப்பு தானே. ஆட்சி தப்பு தான். துட்டு மக்கள் வந்து துட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, துட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த துட்டை ஏமாந்தி அந்த தப்பும் செஞ்சது அந்த ரெண்டு ஆட்சிகள் தான். அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க துட்டு கொடுத்தவங்க வாங்கிறாங்க, வாங்கிட்டு ஓட்டு போடாம விட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல, இப்ப இவங்க செஞ்ச தப்புக்கு தானே தோல்வி அனுபவிக்கிறாங்க. அப்ப அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சுதான். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. அதிமுக ஒரு வேலை இவங்க விசிலோட கூட்டணிக்கு வந்திருந்தா, பிஜேபியோட கூட்டணி சேராம விசிலோட கூட்டணி சேர்ந்திருந்தா அது வர முடியாது. ஏன் சொல்லிட்டா, பாஜக வந்து பிடிச்சி வச்சிருக்காப்புல, அதிமுகவை குடும்ப பிடியா பிடிச்சு வச்சிருக்காரு. நீ கூட்டணி போனா ஒரு வழி பண்ணிடுவேன், கைது பண்ணிடுவேன், கேஸ் போட்டுருவேன். எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் வந்து சின்ன ஒரு 20 வயசுல இருந்து திமுக தான் ஒரு அரசியல் பார்வையாளர் இருந்தேன். திமுக இனி திமுக ஜெயிக்குமா? அடுத்த ஜெனரேஷன்லயா ஜெயிக்குமா? இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஆனா கண்டிப்பா அது ஜெயிக்குமா? ஜெயிக்கும். திருப்பியும் விசில் தான் அடிக்கன்றாங்களே. இல்லையா, கண்டிப்பா கழிக்கும். சரி, மக்கள் வந்து இந்த ட்ரிப் 6 மாசம் டைம் தரேன். 6 மாசத்துல விசில் வந்து ஒழுங்கா பாத்துச்சுன்னா திருப்பியும் வாய்ப்பு இருக்குது விசிலுக்கு. ஒர்க்க பொறுத்து. ஓகே, விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு இல்லையா? ஆமா. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்து என்னுடைய சின்ன வயசுல தம்பி விஜய் நல்லா ஆண்டும் இதுல நல்லபடியா நடக்கணும். ஏங்க, நீங்க வந்து ஒரு திமுக ரத்தம் ஓடுற ஒரு மனுஷன், எப்படி விஜய் வாழ்த்த முடிஞ்சது? விஜய்க்கு எப்படி? இது வந்து இயற்கை, இது காலத்தின் சூழலை ஏத்துக்கணும், வேற வழி இல்லைங்க. நீங்க ஒரு திமுக காரரா இருந்தாலும் அதை அடுத்த நாளே நீங்க அதை ஏத்துக்கிட்டு விஜய்க்கு வாழ்த்து சொல்றீங்க. ஆமா, நான் போட்டது திமுக ஓட்டு தான். ஓகே ஓகே, நன்றிங்க. புரியுதா? வந்தீங்க, சூப்பரா பேசுறீங்க.